பொருட்கள் விநியோக நிறுவன ஊழியர் மற்றும் போலீஸ் அதிகாரி என்று கூறிக்கொண்ட தொலைபேசி மோசடி கும்பலிடம் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் 68,500 ரிங்கெட் இழந்தார். 20 வயதுடைய அந்த மாணவி ஆகஸ்ட் 26ஆம் தேதியன்று தன்னை விநியோகிப்பு நிறுவன ஊழியராக அடையாளம் கூறிக்கொண்ட ஒருவரிடம் இருந்து தொலைபேசி அழைப்பை பெற்றதை தொடர்ந்து இந்த மோசடிக்கு உள்ளானதாக புக்கான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஜைடி மார்ஜின் கூறினார். அதன் பிறகு பேரா போலீஸ் தலைமையகத்தில் உள்ள அதிகாரிக்கு அந்த அழைப்பு இணைக்கப்பட்டதோடு அச்சத்தின் காரணமாக சந்தேக நபரின் ஆலோசனையின் பேரில் பாதிக்கப்பட்ட பெண் தனது பணத்தை 5 வங்கி கணக்குகளுக்கு மாற்றும்படி விடுக்கப்பட்ட கோரிக்கையை பின்பற்றியுள்ளார். கூடுதல் பணம் செலுத்தும்படி கேட்ட பிறகு தான் மோசடிக்கு உள்ளானதாக பாதிக்கப்பட்ட அந்த மாணவி சந்தேகித்து இது குறித்து போலீசில் புகார் செய்துள்ளார். இந்த மோசடியில் தனது சேமிப்பு உட்பட மொத்தமாக 68,850 ரிங்கேட்டை அந்த மாணவி இழந்துள்ளார் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது ஜைடி தெரிவித்தார். தண்டனை சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.